இட்ஸ் சாட்டர்டே நைட்டு. சண்டே மார்னிங்க்கு கால் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட்டு வந்து 2 ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், மஞ்சள் தூள் இது மட்டும் போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் எங்கள் அம்மாலாம் கால் குழம்புனா முன்னாடி நாள் நைட்டே பண்ணுவாங்க இந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம். பட் இப்போலாம் வந்து மார்னிங்கே வாங்கிட்டு வந்து கூட நம்ம காலையில் வச்சுடுறோம். வேலை முடிஞ்சாச்சு. காட்ஸில்லா படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நைட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். நான், மேகா, என் ஹஸ்பண்ட் மட்டும். கீர்த்தி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அவள் படுத்து தூங்கிட்டா. பாட்டில் வந்து காட்ஸில்லாவை ரொம்ப வீக்காக காமிச்சிருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். லாஸ்ட் பாட்டில் வந்து காட்ஸில்லா நல்லா பயங்கரமாக சண்டை போட்டுச்சு. பட் இந்த பாட்டில் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு தூங்கி எழுந்து மார்னிங் 7 o'clock ஆச்சு. நேற்று நைட்டு வந்து கிச்சனில் ஸ்டவ்லாம் துடைக்கல. டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அப்படியே விட்டாச்சு. ஸோ மார்னிங் எழுந்தோன்னே ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு வைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சாச்சு நம்மளோட கால் குழம்ப. கடாய் வச்சுட்டு அதில் வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த குக்கரில் நல்லா ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆனியன் போட்டுட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதுலேயே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கொஞ்சம் சிம்மரில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த குக்கர் தூக்கி லைட்டாக கேஸில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெங்காயம், தக்காளிக்கு வந்து நம்ம அதிலேயே உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு வந்து இதில் உப்பு போட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4, 5 பல் தேங்காய் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 4, 5 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அந்த குக்கரில் வச்சது வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ அதிலேருந்து சூப் மட்டும் கொஞ்சமாக எடுத்து அவருக்கு சாப்பிட கொடுக்கலான்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்படியே நம்ம அந்த வெங்காயம், தக்காளியை வந்து அந்த குக்கரில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் நல்லா ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த லாஸ்ட்டாக கொதிக்கும் போதே உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் ஊற்றினதுக்கப்புறமேட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டா போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைடில் வந்து நான் தோசை ஊற்றிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம். நம்ம எங்கே போகிறோன்னா ஈடன் தான் போகிறோம். அங்கே வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் டைமே அட்டன் பண்ணலை. ஸோ அதனால் அப்படியே சைமல்டேனியஸாக நான் வந்து சீக்கிரமாக தோசையும் ஊற்றிட்டேன். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. கிச்சனும் கையோட க்ளீன் பண்ணியாச்சு. மேகா காலையிலே குளிச்சுட்டு அவளை வந்து ஒரு ரீடிங் பண்ண வச்சுருந்தேன். ஏன்னா அவளுக்கு மந்த்லி எக்ஸாம். ஸோ நானும் கிளம்பிட்டு வந்தாச்சு. நாங்கள் கிளம்ப வேண்டியது தான். 9 o'clock கிளம்பணும்னு நினச்சோம். பட் ஆனால் 9:30 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. மேகா தான் இப்போல்லாம் எங்கள் கூட எங்கே போனாலும் வர்றது. கீர்த்தி வந்து அவ்வளோ வர்றது கிடையாது. நான் படிக்கிறேன், நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவா. நம்ம அப்பார்ட்மெண்ட் போயாச்சு. அங்கே வந்து ஒரு ஹாலில் தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ லன்ச் இருந்துச்சு. அங்கேயே சாப்பிட்டுட்டோம். சிக்கன் பிரியாணி, 65 எக் இருந்துச்சு. முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமேட்டு ஒரு நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது. அதுக்கு வந்து கிஃப்ட் ஆல்ரெடி வாங்கியாச்சு. அந்த கிஃப்ட் பேக் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து வீட்டுக்கு பெப்பர் ஃப்ரையில் ஒரு இது போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி புத்தா சிலை. இதில் வந்து ஒரு கேண்டலும் கொடுத்துருக்காங்க. அந்த வத்தி ஏற்றி வச்சுன்னா ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மிஸ்ட்டு மாதிரி புகை வந்து அழகாக ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஃபோட்டோவில் பார்த்துருந்த மாதிரி அதே மாதிரி இருக்குது. ஆனால் ஃபேனில் அந்த மாதிரி காற்று இடத்துலலாம் வச்சோம்னா அந்த மிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வரமாட்டுது. ஸோ அதனால் செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப வொர்த்தி ஃபார் த மணி தான். லைக் ஒரு பீஸ் 150 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிடச்சா கண்டிப்பாக பூஜை ரூமில் ஒன்று வாங்கி வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். லாஸ்ட் சண்டேயோட வ்ளாக் தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா 1 வீக்காக வந்து ரொம்ப உடம்பு முடியல, வீடியோ எடிட் பண்ண முடியல. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.